ட்ரம்போட நோபல் பிரைஸுக்கு இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்ட்டு இந்தியா மேல டாரிஃபா போட்டு ட்ரம்ப் பழி வாங்கிட்டு இருக்காரத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியா சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒன்றுதான் இந்த இந்தியாலே ப்ரொடியூஸ் பண்ண அரட்டை அப்படின்ற ஆப்பை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன ப்ரோ சொல்ற, ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்றதுனால எப்படி அமெரிக்காவை பழி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. ஆஸ் எ யூசரா நான் எதுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பை விட சூப்பரான சில ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. அது என்னன்றதை இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓவர் நைட்ல இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. அதுல கொஞ்சம் சேலஞ்சஸும் இருக்கு. அதுவும் என்னன்றதை டீடைலா இதுல பார்க்கலாம். சைனாக்கு எப்படி WeChat அப்படின்ற ஒரு ஆப் இருக்கோ அதே மாதிரி அரட்டை நம்ம ஊருக்கான ஆப்பா மாறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்திலே வாட்ஸ்அப் அதிகமா யூஸ் பண்றவங்க வந்து இந்தியால தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சைனா ஆல்ரெடி வாட்ஸ்அப் யூஸ் பண்றது இல்ல, WeChat அப்படின்ற ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கண்ட்ரிக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 53 கோடி பேர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. இது மூலியமா மெட்டாவும் அமெரிக்காவும் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூசர் பேஸ் எல்லாம் வச்சு அது மூலியமா ஆட் பண்றது, நம்மளோட டேட்டா எடுத்து அதுல என்னென்ன வேணும் வேணான்றத சேல்ஸ் பண்றது முதற்கொண்டு நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணி நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் நம்ம மேல டாரிஃபா போட்டு தள்ளிட்டே இருந்தாரு. அதனால கட்டுப்பாயிட்டு மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில தயாரிக்கிற பொருட்களை மட்டுமே நீங்க வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னதுமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க அமைச்சர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எதுனா இந்தியன் ப்ராடக்ட்ஸோ அதெல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அரட்டையா. சப்போஸ் நாளையில இருந்து யாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் கண்டிப்பா கம்மியாகும். கண்டிப்பா இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். அதான் மெட்டா மாதிரியான கம்பெனி எல்லாம் ஃபெயிலே ஆகுதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அமெரிக்காவுக்கு நம்ம நினைச்சோம்னா இதை ஓவர் நைட்ல பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அரட்டை ஆப். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெறும் 3500 பேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 3 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஇஓ வேம்பவர்க்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் நாங்க 100x ஸ்கேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. இது இன்னைக்குதான் லான்ச் பண்ணாங்களா, இது என்ன மாதிரியா கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்னைக்கு லான்ச் பண்ணுங்க, 2021 லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இப்பதான் வந்து ஸ்கேல் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இது பண்ணது வேற யாரும் இல்ல, பேரண்ட் கம்பெனி ஜோகோ. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு கம்பெனி சேலஞ்ச் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜோகோ தான். எக்ஸல் ஷீட்ல இருந்து பிபிடிஸ்ல இருந்து எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல எப்படி 365 அதே மாதிரி இவங்க கிட்ட ஜோகோ 1 அப்படின்றது இருக்கு. எல்லா ஆப்ஸும் அதுக்குள்ள இருக்கும். இப்ப கவர்மெண்ட்டுமே மைக்ரோசாஃப்ட் எடுத்துட்டு இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற பிளான்ல ஆல்ரெடி இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் இருந்துட்டு நான் சொல்றதாப்பா நீ கேட்கணும் அப்படின்லாம் இனிமே அவர்கிட்ட பேசவே முடியாதுங்க. டோனை குறைச்சுதான் பேசி ஆகணும். இந்த ஆப் வந்து வாட்ஸ்அப்போட கெத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பா வாட்ஸ்அப்பே திங்க் பண்ணாத சில ஃபீச்சர்ஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, எல்லாரும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்களே, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேங்க. நேற்று போய் பாக்குறேன், என்னோட கான்டாக்ட்ல இருக்கவங்கள வெறும் 50 பேர் மட்டும் தான் இந்த ஆப்ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்துச்சு பாக்குறேன், 250 பேர் என்னோட கான்டாக்ட்ல இருக்கவங்க ஆல்ரெடி அரட்டை ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த ஆப் எவ்வளவு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு டவுன்லோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு. சொல்ல போனீங்கன்னா இது கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட்ஸ்ல இது குயிக்கா மேல வந்துட்டே இருக்கு. சரி, ஆஸ் எ யூசரா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்றேன். மீட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால நீங்க மீட்டிங் போடுறதுன்றது ஜூம், டீம்ஸ் இந்த மாதிரி தனியா ஆப் இன்ஸ்டால் பண்றோன்ற அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்க ஸ்மால் பிசினஸ் ஓனர்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா இதுலயே பிசினஸ் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நீங்க மீட்டிங்ஸ் ரெக்கார்ட் கூட இதுல பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா வச்சிருக்காங்க. நம்ம அவுட்லுக்ல எல்லாம் வர மாதிரி கேலண்டர் அப்படின்ற ஆப்ஷனையும் இதுல போட்டு வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஃபுல்லா என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்குன்றதையும் நீங்க பாத்துக்கலாம். அடுத்து பாக்கெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வாட்ஸ்அப்ல எப்படி நமக்கே நம்ம சேட் பண்ணிப்போமோ அந்த மாதிரி இந்த பாக்கெட் குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும், ஆதார் லைசன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டக்குன்னு அதுக்குள்ள போயிட்டு ஓபன் பண்ணி காமிச்சிக்கலாம். நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ குயிக்கா எடுத்து காமிச்சிக்கலாம். மட்டும் இல்லங்க, வீடியோ கால்ல கிட்டத்தட்ட 50 பேர் வரைக்கும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பயங்கரமான ஃபீச்சர். இது ஆண்ட்ராய்ட் டிவி இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணி பெரிய ஸ்கிரீன்ல சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்புக்கு கொஞ்சமாச்சும் ஸ்டேபிளான இன்டர்நெட் தேவை. ஆனா இதுக்கு அப்படி இல்லைங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ணிருக்கிறதுனால 2G இருந்தாலே போதும், உங்களால சூப்பரா யூஸ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாமே இந்தியன் சர்வர்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. அதனால நமக்கு டேட்டா பிரைவசி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். நம்ம டேட்டாவெல்லாம் மெட்டா எடுத்துப்பாங்கன்ற ப்ராப்ளமே நமக்கு இனிமே வராது. நம்மளோட டேட்டாவெல்லாம் எடுத்து இன்னொரு கம்பெனி ஆட்ஸுக்கு யூஸ் பண்றதோ இல்ல இதுல இருந்து காசு பாக்குறதோ பண்ணவே மாட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுல கூலான ஃபீச்சர் அப்படின்னா மென்ஷன்ஸ்.
செட்டிங்ஸுங்க. அதாவது நம்மள யாரெல்லாம் மென்ஷன் பண்றாங்களோ அது மட்டும் தனியா இந்த ஆப்ஷனுக்குள்ள போய் பாத்துக்கலாம். குரூப்ல நிறைய சேட்ஸ் வந்துட்டே இருக்கும். சப்போஸ் நம்மள யாருன்னா மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது மட்டும் இதுல தனியா லிஸ்டா காமிக்கும். அதை மட்டும் போய் குயிக்கா நம்ம பாத்துக்கலாம். சரி ப்ரோ, இது ஓவர் நைட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இனிமே வாட்ஸ்அப்பே ஏற்கனவே யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. இதுலயும் சில சேலஞ்சஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஸ்கேலபிலிட்டி. அதாவது இந்தியாவில மொத்தம் 53 கோடி பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி சொன்னேன். அவ்வளவு பெரிய டேட்டாவை இந்த ஆப் ஹேண்டில் பண்ணுமா இன்னைக்கு தேதியில அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். அதுக்கான ஸ்கேல் அப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி 1 or 2 monthsல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொண்டு வந்துறாங்க. மேபி ஏன்னா வாட்ஸ்அப்பும் ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லாமே இந்த அளவுக்கு கொண்டு வந்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்புக்கும் ஒரு ஃபேஸ் பை ஃபேஸான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நடக்கும். அது மூலியமா வந்து இந்த ஆப் வந்து கண்டிப்பா இந்தியாவோட மக்கள் தொகை ஹேண்டில் பண்ற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துருவாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்கு இன்னும் வரல. அதாவது நம்ம இன்னொருத்தருக்கு சேட் பண்ணும்போது அந்த சேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடா கன்வெர்ட் ஆகி அங்க போய் அவங்களுக்கு டெக்ஸ்டா மாறும். இதனால வந்து நடுவில் யாராலையும் இந்த விஷயத்தை ஹேக் பண்ண முடியாது. பட் அந்த ஆப்ஷன் இன்னும் இதுல வரல. மேபி இது வந்து ஒரு குளோபல் டூலா மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து வெளிநாட்டுல இருக்கவங்களாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவங்க கூட இது பேச முடியும். மேபி அதோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ்க்கு வந்து இது ஆல்ரெடி யூஸ்ஃபுல்லான ஆப்பா தான் இருக்கும். முக்கியமா நம்ம ஏன் அதுல பெருமை பண்ணோம் அப்படின்னா இந்த வேம்பு அப்படின்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஜோகோவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கம்பெனி. அதுவும் அந்த ஆப்புக்கு அரட்டைன்னு தமிழ்ல ஒரு பேரை வச்சு சூப்பரா கலக்கிருக்காரு. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா இல்லையன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.